வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூரியகலா நம்ம செய்ய போறோம். இந்த ஸ்வீட் வந்து சில இடங்கள்ல சூரியகலான்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல சந்திரகலான்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஏதோ ஒரு கலக்கலா நம்ம இப்ப செய்ய போறோம். அந்த கலக்கலா ஸ்டஃபிங் பண்ணணும். பொதுவா வந்து ஸ்டஃபிங் செய்யும் போது அதாவது மில்க் பேடா இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது மில்க் பவுடர் வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம வேற ஒரு பொருள் வச்சு டிஃப்ரெண்டா ஸ்டஃபிங் செய்து நம்ம இப்போ வித்தியாசமா செய்வோம். அதுக்கு மைதா மாவு 1.5 கப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன். இதுக்கு வந்து நெய் போட்டா நல்லா இருக்கும், ஆனா வந்து அளவா தான் சேர்க்கணும். நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த உருண்டையை உடைச்சா அது நல்லா மாவாகணும். இந்த பதத்துக்கு நமக்கு நெய் போட்டா போதும். இப்போ இதுல தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, மீடியமா தான் இருக்கும். இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் இதை நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு மூடி போட்டு இது இருக்கட்டும். அதுக்குள்ள சீனி பாகும், அந்த பூரணம் இதெல்லாம் நம்ம செய்து ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். பிளஸ் ஏலக்காய், சீனி, அப்புறம் கோகனட் மில்க் பவுடர். இதுதான் நான் அன்னைக்கு டிஃப்ரெண்டா எடுத்துக்கக்கூடிய பொருள். இப்போ இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு சீரோட்டி ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். பாதாம், ஏலக்காய், ஒரு 4 பீஸ் ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு, சீனி இவ்வளவு போட்டு நல்லா சீரோட்டி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். அந்த ட்ரை கிரேப்ஸை வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சிரோட்டி ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. கிரேப்ஸையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம சீனி பாகுக்கு அடுப்புல வச்சிடலாம். 1 கப் சீனி, 1 கப் தண்ணி, இதான் இதுக்கு மெஷர்மெண்ட். இப்போ வந்து அது கொதிக்கட்டும். நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் கூட இந்த கோகனட் மில்க் பவுடரை சேர்த்து, இது வந்து 25 கிராம் இருந்தது ஒரு பேக்கெட், சேர்த்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையாலேயே மிக்ஸ் பண்ணலாம், அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஈவனா எல்லா இடமும், எல்லாம் பவுடரும் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி நல்லா ஈவனா அதை வந்து விரசி விட்டுறணும். இப்போ அந்த நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிறத எடுத்து 2 பீஸா பிரிச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு ஏதாவது ஒரு டப்பா வச்சு அதை வந்து நம்ம சின்ன சின்ன பூரி மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்து அதை கட் பண்றேன். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வச்சு சின்ன ரவுண்டாட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது, எடுக்க வராது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பூரியா எடுத்துடணும். இப்போ வந்து சீனி பாகு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு ஃப்ளேவருக்கு. இந்த கொதிச்ச சீனி பாகை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இந்த டப்பா வச்சு தான் நான் வந்து சின்ன சின்ன பூரியா பண்ணினேன். இப்போ வந்து இந்த சின்ன பூரியில 2 பூரி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கீழே வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் அந்த பூரணம் வச்சுட்டு இன்னும் ஒரு பூரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேல வச்சு அப்படியே நல்லா சைடு ஓரத்தை எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். சும்மா கை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், இல்லாட்டி நம்ம எண்ணெயில போடும்போது வந்து அது பிரிஞ்சு வந்துடும். அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிட்டு அதுல வந்து இந்த கொழுக்கட்டைக்கு சோமாசிக்கெல்லாம் பண்ற மாதிரி அப்படியே ஒரு லைட்டா ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். அதை அப்படியே இது வந்து செய்து முடிச்ச பிறகு பாக்குறதுக்கு சூரியன் மாதிரி இல்லாட்டி
சந்திரன் மாதிரி இருக்குது. அதனாலதான் இதோட பேர் வந்து சூரியகலான்னு ஒருத்தர் சொல்றது, இன்னொருத்தர் சந்திரகலான்னு சொல்றாங்க. இப்ப இந்த கலகலாவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இத மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில போடும்போது பிரியாத மாதிரியும் நம்ம அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். அந்த லாஸ்ட் இடத்த நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ பாக்குறதுக்கு சூரியன் மாதிரியும் இருக்கு, சந்திரன் மாதிரியும் இருக்கு. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. எண்ணெய் வந்து சிம்ல தான் வச்சு நம்ம அதை காய வைக்கணும். ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருந்ததுன்னா போட்ட உடனே வெளிப்பக்கம் கரிஞ்சிரும். அதனாலதான் நம்ம வந்து நமக்கு கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம வந்து சிம்ல வச்சுதான் பொரிக்கணும். என்னோட கடாய் வந்து 4 அணம் பிடிச்சது. அதுல உங்க கடாய்க்கு ஏத்தால நீங்க வந்து அதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு அதை வந்து டிஷ்யூ பேப்பர்ல வச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜீனி பாகுல போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு நல்ல ஆயில் வந்து டிஷ்யூ பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு அதை எடுத்து சுகர் சிரப்ல போடணும். இப்போ சுகர் சிரப்ல நம்ம அதை சேர்ப்போம். இது சுகர் சிரப்ல போட்ட பிறகு ஒரு 2 to 3 minutes நம்ம அதுல வந்து சுகர் சிரப்ல அது டிப் ஆகி இருந்தா போதும். அதுக்கு மேல இருந்தா குலாப் ஜாமுன் மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதனால நம்ம அதுக்கு மேல வைக்க வேண்டாம். இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்சிமம் போதும். அதை போட்டுட்டு அதை பிளேட்ல எடுத்துடலாம். இந்த மாதிரியே நம்ம பண்ணி வச்சிருக்க எல்லா சூரியகலாக்களையும் போட்டு பொரிச்சு நம்ம இது மாதிரி எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். இப்போ வந்து மேல ஒரு ஃபைனல் டச், அதாவது ஒரு டெக்கரேஷன். நான் இன்னைக்கு உள்ள வச்சிருந்த பூரணத்தையே மேல வச்சு குங்குமப்பூ 2 வச்சிருக்கிறேன். இல்லாட்டி நம்ம வந்து இந்த காஜு கட்லிக்கெல்லாம் பண்ற மாதிரி அந்த சில்வர் பேப்பருக்கும் கூட அதுல வைக்கலாம். அதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா நட்ஸை வந்து துருவி வைக்கலாம். இப்ப வந்து சூப்பரான கிறிஸ்பியான ஜூசியான சந்திரகலா சூரியகலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.